வணக்கம் குயிக் லேர்னர்ஸ். நம்ம நாளைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் பேட்சில் ரிவிஷன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணோம். நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் பேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு லெசன் வைஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் நமக்கு ஓவரால் சிலபஸ் 6th-லேருந்து 12th வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக ஒரு 210 லெசனுக்கு மேலே வந்து வரும். நம்ம அதை ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா லெசன் வைஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். இதே மாதிரி வந்து உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ், பொது தமிழ், ஆப்டிடியூட் எல்லாத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த ஒரு பேட்சில் வந்து டெஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 எல்லா சிலபஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்சிலே பார்த்தோம்னா வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து கனெக்ட் பண்ணுவோம். நம்ம வந்து அப்பப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில ரிவிஷன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம எவ்ரி வீக் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுற மாதிரி ட்ராக்கிங் ஷீட் இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். ஓகே, நம்ம வந்து நேற்றுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிவிஷன் டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறாங்களோ நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ அது என்ன கிஃப்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து குரூப்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து கேட்டிருந்தோம். இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட ஏதாவது ஒரு புக்கை வந்து ஃப்ரீயாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து டெஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு மார்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து KA அப்படிங்க. ஸோ வந்து K அபிநயா அப்படிங்க. இப்போ வந்து டாப் 10ல் இருக்கவங்க பார்த்தோம் அப்படின்னா 2வது ஜான்ஃபிர், கார்த்தி, யுவராஜ், ஸ்ரீலேகா, JR, ஜனா, A மகேஸ்வரி, ஃபாஸ்டினோ கிளமெண்ட், அக்ஷயா குணசேகரன். ஓகே, ஸோ வந்து இவங்க வந்து டாப் 10ல் வந்து இருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினவங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளோட ஏதாவது ஒரு புக் நம்ம வந்து கிஃப்ட் கொடுக்க போகிறோம். நம்ம அந்த சாய்ஸ் வந்து அவங்கள்ட்ட வந்து கொடுத்துருக்கோம். நம்மளோட எல்லா புக் லிஸ்ட்டையும் வந்து அனுப்பியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அட்ரஸ் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ வந்து இப்போ இன்னொரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா எல்லாருமே ஆப்பில் வந்து உங்களோட ஃபுல் நேம் வந்து வைங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சில பேர் ஷார்ட்டாக வச்சுருக்கீங்க, ஒரு சில பேர் வந்து வேறு ஏதாவது வித்தியாசமான நேமாக வச்சுருக்கீங்க. ஸோ உங்களோட அஃபீஷியல் நேம் என்னவோ அதை வந்து ஆப்பில் வைங்க. உங்களால் சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா வந்து நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம இதே மாதிரி வந்து அப்பப்போ பார்த்தோம் அப்படின்னா ரேண்டமாக ஒரு சில டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணி அந்த டெஸ்ட்டுக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான கிஃப்ட்லாம் வந்து கொடுப்போம். ஸோ வந்து எல்லோரும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெகுலராக டெஸ்ட் வந்து எழுதுங்க. ஸோ கிஃப்ட் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி அப்படின்னாலே ஈஸியாக வந்து எக்ஸாமில் போஸ்டிங் வாங்கிடலாம். இப்போ நீங்கள் வந்து இதில் பார்க்கக்கூடிய லிஸ்ட்டு இப்போ ஜஸ்ட் இது வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான லிஸ்ட்டாக நீங்கள் வந்து பார்க்காதீங்க. ஸோ இந்த லிஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு குரூப் 4 போஸ்டிங் ஆர்டரில் டிஎன்பிஎஸ்சியில் அஃபிஷியலாக விடுவாங்களா அந்த ஆர்டருக்கான லிஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி யோசிச்சு வந்து படிங்க. நீங்கள் இப்படி ப்ரிப்பேர் பண்ணி அப்படின்னா வந்து போதும். ஸோ வந்து எக்ஸாமுக்கு நீங்கள் இப்போ இருந்தே இதே மைண்ட் செட்டில் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். அதேமாதிரி வந்து நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இப்போதைக்கு ரேங்க்லாம் வந்து பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு வந்து உங்களோட கன்சிஸ்டன்சி நம்ம வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ட்ராக்கிங் ஷீட்டில் அனுப்புங்க அப்படிங்கும். ஸோ அப்படி நீங்கள் வந்து இப்போதைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ கரெக்டாக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த லெசன் நீங்கள் வந்து படித்து முடிச்சிடணும். நம்ம ஒவ்வொரு வாரம் சனி ஞாயிறில் ட்ராக்கிங் ஷீட் வந்து கேட்போம். ஸோ அதெல்லாம் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே லாஸ்ட்டில் நீங்களும் இந்த டாப் 10 டாப் 3ல் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து வந்துடுவீங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எப்போனாலும் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.